மாவலிவாக்கம் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்த மேலும் ஒரு பெண் இன்று காலை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்போம். பாஸ்கர், 3வது நாளா நடைபெற்று வரும் மீட்பு பணி பத்தி சொல்லுங்க. விட்டு விட்டு மழை பெய்யறதால மீட்பு பணிகளை ஏதாவது தொய்வு ஏற்பட்டிருக்கா? இன்னைக்கு எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? விட்டு விட்டு மழை பெய்தாலும் மீட்பு பணிகள் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சியில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மீட்பு பணியில் பேரிடர் மேலாண்மை சேர்ந்த பணியாளர்களும் அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி, நெடுஞ்சாலை, தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த பல்வேறு பணியாளர்கள் 250க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். மீட்பு பணியில் எந்த விதமான தொய்வும் ஏற்படாத நிலையில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. காலையில் ஒரு மீனம்மாள் என்ற பெண் உயிருடன் மீட்கப்பட்டால், மற்றும் ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்டார். பலி எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருக்கிறது. மீட்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 22ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் நவீன உபகரணங்கள், குறிப்பாக கேமராக்கள் பொருத்தப்பட்ட அதிநவீன கருவிகளை உள்ளே செலுத்தி உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து கண்டறியக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. உள்ளே தற்போது உயிருடன் சிலர் இருப்பதாகவும் சிலருடைய சடலங்கள் இருப்பதாகவும் தகவல்களுக்கு தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் அந்த இடத்துல 3 இடங்களில் துளைகள் இட்டு அந்த இடத்துல தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பேரிடர் மேலாண்மை சேர்ந்த பணியாளர்கள் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி உள்ளே சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இரவும் மழை பெய்தது, இன்று காலையும் மழை பெய்தது. மழையும் பொருட்படுத்தாமல் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் பேரிடர் மேலாண்மை சேர்ந்த பணியாளர்களும் 250க்கு மேற்பட்டவர் உள்ள இடிபாடுகள் சிக்கியிருக்கிறவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளை வேறு இடத்துக்கு அனுப்பும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்காக 3 JPC இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு இடிபாடுகள் குவியல்கள் வேறு இடத்துக்கு லாரிகள் மூலம் எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது.